ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல ஜாகுவாரோட டேங்க்லெஸ் கமோடோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ நான் இது வந்து பாஸ்ட் 2 இயர்ஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்றேன். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த கமோட நான் ஏன் வந்து சூஸ் பண்ண அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் ப்ரோஸையும் வந்து சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் கான்ஸ் வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கு. எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பாத்ரூம் சைஸ் ரொம்ப சின்னது. ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து வால் மவுண்டட் கமோட் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் 6 இன்ச் வந்து அந்த வால்ல பிக்ஸ் பண்ற டேங்க்கு மட்டுமே ஸ்பேஸ் எடுத்துக்குது. ஸோ இந்த ஸ்பேஸை வந்து அவாய்ட் பண்ணணும், எனக்கு அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை அப்படின்றதுனாலதான் வந்து ஃபர்ஸ்ட் ரீசனா நான் வந்து இந்த டேங்க்லெஸ் மாடலை வந்து சூஸ் பண்ணேன். ஏன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் தேவைப்படாது. பொதுவாக பாத்தீங்கன்னா வால் மவுண்டட் வந்து பாத்தீங்கன்னா வாலை வந்து பிரேக் பண்ணிட்டு உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட ஏதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நம்ம இந்தியன் கல்ச்சர்ஸ்ல என்ன பண்றாங்கன்னா வால் அப்படியே பில்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டேங்கை வச்சுட்டு தென் அதுக்கு வந்து ஒரு வால் வச்சு கவர் பண்றதுதான் வந்து பொதுவா நீங்க எல்லா இடத்துலயும் பாக்குற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு வந்து நான் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஆல்மோஸ்ட் 6 இன்ச் வந்து நான் அந்த டேங்குக்காகவே வந்து எக்ஸ்ட்ராவா கொடுக்குற மாதிரி இருக்கும், 6 இன்ச்சுக்கு மேல. சோ அதனால எனக்கு அந்த ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கறதுனால தான் வந்து இந்த டேங்க்லெஸ் கமோட் வந்து சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் இதோட ஃபிளஷ் டெக்னாலஜி. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கமோட பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஏர் பிரஷர்ல வந்து அது ஜெட் வேகத்துல வந்து பிரஷரை கம்ப்ரஸ் பண்ணி வெளியே அனுப்பிச்சுக்கும். சோ அந்த மாதிரியான டெக்னிக் இதுல வாட்டர்ல வந்து இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டெக்னிக் வந்து நல்லா இருக்கு. பொதுவா இப்ப வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேஷன் வேல வந்து வாட்டரை சக் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கு. நான் அதையும் வந்து காட்டுறேன். பட் அது என்னன்னா சம்டைம்ஸ் வந்து டெப்ரிஸ் அப்படியே ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கு. பட் இதுல அப்படி ஒரு சான்ஸே கிடையாது. 100% சூப்பரா வந்து ஃபிளஷ் பண்ணி அனுப்பிச்சிருது அப்படிங்கறத வந்து இதுல இருக்க இன்னொரு அட்வான்டேஜா நான் ஃபீல் பண்ணி செலக்ட் பண்ணதுக்கு காரணம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்க பட்டன் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 2-in-1. ஒன்னு வந்து உங்களுக்கு டச் ஃப்ரீ தான். ஸோ நீங்க வந்து அது பட்டன் பிரஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசரி கிடையாது. பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு மேபி இன் ஃபியூச்சர்ல ஒர்க் ஆகாம போனா பட்டனாவும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி 2-in-1 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து வால் மவுண்டட்ல இருக்க டேங்க்ல வந்து நீங்க பட்டன் பிரஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் இது வந்து ஜஸ்ட் நீங்க ஹேண்ட்ஸ் வந்து வேவ் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஃபிளஷ் ஆகுற மாதிரி சென்சார் மூலமா கண்ட்ரோல் பண்ணது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா சம்டைம்ஸ் பட்டன்ஸ் வந்து பிரஸ் பண்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணுவாங்க. அழுத்தி அதை சம்டைம்ஸ் பாதியில பிரஸ் பண்ணிட்டு அப்படியே விடுற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டா ஃபிளஷ் ஆயிட்டு கிளீனா வச்சுக்க மாட்டாங்க. பட் இந்த சிஸ்டம் என்னன்னா ஜஸ்ட் நீங்க வேவ் பண்றதுனால குழந்தைங்க வந்து ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னொரு அடிஷனல் பாயிண்டா எடுத்துதான் நான் வந்து இதை சூஸ் பண்ணது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா வால்ஸ் பிரேக் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் நான் ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இதுல வாட்டர் கன்சப்ஷன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 6 லிட்டர் தான் வந்து எடுத்துக்கிட்டு. ஸோ கம்பேரிட்டிவ்லி நார்மலான டாய்லெட்டை விட இது வந்து தண்ணியை கன்சியூம் பண்றது ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபினிஷும் வந்து ரொம்ப கிளீன் அண்ட் நீட்டா இருக்கு அப்படிங்கறதா இன்னொரு ப்ரோஸா இருக்கு. தென் அகெயின் ஜாகுவார் அப்படிங்கிறது ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட் அப்படிங்கறதுனாலதான் நாங்க வந்து இந்த பிராண்டை வந்து நாங்க சூஸ் பண்ணோம். சோ ஃபார் இதுதான் இதோட ப்ரோஸ் அண்ட் ஏன் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்றதுக்கு காரணம். நெக்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத வந்து நான் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்பில்டாவே வந்து ஒரு மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரி மூலமா ரன் ஆகுது. இதுல வந்து 4 பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த பேட்டரிஸ் யூஸ் பண்றதுனால தான் வந்து இது ஒர்க் ஆகுது. கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா 1.5 இருந்து 2 இயர்ஸ் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, இந்த பேட்டரிக்குமே வந்து வித்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அகெயின் இதுவுமே வந்து நீங்க எவ்வளவு யூஸ் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்துதான் இந்த பேட்டரியோட லைஃபும் வந்து டிசைட் பண்ண முடியும். நாங்க வந்து பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு மேல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோஃபார் எங்களுக்கு வந்து நாங்க அந்த பேட்டரியும் எதுவும் மாத்தல. இன்ன வரைக்குமே ஃபிளஷும் சரி அதே மாதிரி சென்சாரும் சரி நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. ஒரு சிம்பிள் மெக்கானிசம் தான், பட் பெரிய ரிஸ்கியான விஷயம்லாம் கிடையாது. ஸோ நீங்க இந்த மாதிரி ஜஸ்ட் ஹேண்ட்ஸ் வந்து வேவ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து ஃபுல்லா வந்து ப்ரெஷர்ல அடிச்சு உள்ள உங்களுக்கு வந்து சக் பண்ணி வெளியே போயிடும். சோ இப்படிதான் வந்து இந்த சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது. சோ இதுக்கு தனியா டேங்க்லாம் எதுவும் கிடையாது, டைரக்டா பைப் லைனோட கனெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இதோட கான்ஸ் என்ன அப்படின்னு வந்து பாத்துடலாம். கான்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நமக்கு வந்து மெயினான கான் சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா வாட்டரோட ப்ரெஷர். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களுக்கு வந்து ஜாகுவார்ல எந்த ஒரு ப்ரௌச்சர்லயும் சரி ஒரு வாங்குற இடத்துல லைக் டீலர்ஸும் சரி யாருமே வந்து இதுக்கு எவ்வளவு ப்ரெஷர் வேணும், தண்ணி எவ்வளவு ப்ரெஷர்ல வரணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நாங்களும் வந்து நாங்க கேட்டப்பவும் அப்படிலாம் எந்த ப்ரெஷரும் தேவைப்படாது அப்படின்னு வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க.
ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டாங்க. பட் இதுல எனக்கு வந்து நான் வந்து அவஸ்தப்பட்ட விஷயம் என்னன்னா, இதுக்கு வந்து ப்ரெஷர் வேணும் அப்படிங்கறதா வந்து உண்மை. இதுக்கு வந்து மினிமம் 2 to 3 பார் ப்ரெஷர் வந்து வேணும் அப்படிங்கறதா உண்மை. இது வந்து எந்த இடத்துலயும் மென்ஷன் பண்ணல அப்படிங்கறது வந்து ஒரு பெரிய நெகட்டிவா எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா நாங்க இருக்கிறது வந்து ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட். ஸோ அதனால எங்களுக்கு ஃப்ளோஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷர் வந்து கம்மி ஆகும். ஸோ இதுல என்ன பிரச்சனைனா, நாங்க வந்து ஹை ரைஸ் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறதுனால டாப் ஃப்ளோர்ல இருக்கும்போது எங்களுக்கு வந்து ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இதே கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஸோ நாங்க வந்து 2 முறை வந்து அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ்ல இருந்து டெக்னீஷியனை கூப்பிட்டுருந்தோம். அவங்க வந்து சிம்பிளா இல்ல ப்ரெஷர் இல்ல, அதனால வந்து இது ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ செம்ம டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா நாங்க வாங்கின உடனே வந்து இந்த பிரச்சனை வந்தப்போ ஒரு 8 மந்த் வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுக்கப்புறம் தான் இந்த ப்ராப்ளமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்புறம் வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தண்ணி வந்து ப்ரெஷர் பத்தல அப்படின்னு வந்து சிம்பிளா சொல்லிட்டாங்க. பட் நாங்க வந்து எங்க அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கீங்க, நீங்க எதுவுமே அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே வந்து சொல்லலையே, இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி கிளைம் பண்றீங்களே அப்படின்னா, இல்ல நீங்க தண்ணி தான் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணாதான் இது ஒர்க் ஆகும் அப்படின்னு சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ ஒரு ட்ரஸ்டட் பிராண்டா இருக்கிற இடத்துலயே வந்து ஒரு ப்ரௌச்சர்ல கூட கரெக்டா மென்ஷன் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய கார்னா நான் ஃபீல் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்க ப்ரெஷர்லாம் வந்து ஆளை கூப்பிட்டு ப்ரெஷர் கேஜ் வச்சு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் 1.5 பார் வந்து ப்ரெஷர் இருக்கு எங்களுக்கு. பட் அந்த ப்ரெஷர் சஃபிஷியன்ட் இல்லை அப்படிங்கிறது வந்து தெரிய வந்தது. அதுக்கப்புறம் மேல வந்து எங்களோட மெயின்டெனன்ஸ்ல சொல்லி ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆகுது. அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க சப்போஸ் இந்த மாதிரி ப்ரெஷர் இல்லை அப்படின்னா இந்த கமோட் வாங்குறதுல எந்த யூஸ்மே உங்களுக்கு கிடையாது. இந்த கமோட் வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வாட்டரோட ப்ரெஷரை செக் பண்ணிட்டு 2 to 3 பார்ஸ் இருக்கும்போது தான் நீங்க வந்து இந்த கமோடியை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து நெகட்டிவான விஷயமா நான் ஃபீல் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து 4 பேட்டரி வந்து யூஸ் பண்றோம்னு சொன்னோம் இல்லைங்களா. ஸோ 2 வருஷம் வரைக்கும் சோஃபார் எங்களுக்கு இது வரைக்கும் பேட்டரி சேஞ்ச் பண்ற சுச்சுவேஷன் வந்து வரல. சப்போஸ் வருது அப்படின்னா ப்ராப்ளமும் வந்து இந்த பேட்டரியில தான் வரும். ஸோ பேட்டரி வந்து தீர்ந்து போச்சு அப்படின்னீங்கன்னா நீங்க பேட்டரியை பேக்கப் பிளான்ல வச்சிருந்துதான் இதை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, சிம்பிள் இந்தியன் டாய்லெட்ல எப்படி வந்து பக்கெட்ல பிடிச்சி ஊத்துறோமோ அந்த மாதிரி தான் இதை இதையும் வந்து பண்ண முடியுமே தவிர மற்றபடி பெரிய நெகட்டிவ்னு ஒன்றும் கிடையாது. பட் பேக்கப்க்கு நீங்க பேட்டரி எப்பயும் வீட்டுல வச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா அகைன் நீங்க எவ்வளவு பேர் யூஸ் பண்றீங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் எத்தனை பேர் நீங்க டாய்லெட்ல வந்து அதிகமா யூஸ் பண்றோன்றத பொறுத்துதான் வந்து அந்த பேட்டரியோட லைஃப்மே வரும். நெக்ஸ்ட் இதுல வேற என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த பைப் லைன் வந்து டைரக்டா கமோடோட கனெக்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து டஸ்ட் வந்து கலெக்ட் ஆகும். அந்த டஸ்ட் வந்து நீங்க மந்த்லி ஒன்ஸ் வந்து கழட்டி நீங்களே கிளீன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் தண்ணி வந்து இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல இருக்கீங்களா இல்ல அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்களான்றத பொறுத்துதான். ஸோ எங்களுக்கு வந்து பயங்கரமா அடிக்கடி வந்து ரஸ்டோட டஸ்ட் கிளீன் பண்ணும்போதெல்லாம் வரும். ஸோ அப்போ வந்து நாங்களே கழட்டி நாங்களே வந்து அதை ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ பெரிய விஷயம் இல்லை. பட் மந்த்லி ஒன்ஸ் நீங்க வந்து மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அந்த சிஸ்டம்க்கு மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 10 years வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. சோஃபார் எந்த ப்ராப்ளமும் இல்லை. மேபி இன் ஃபியூச்சர்ல வரும்போதுதான் தெரியும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குமே என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தனியாவுமே வந்து அது 500 இருந்து 1000 rupees ரேஞ்சில் அந்த மெக்கானிசமே தனியா கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து ஃபுல்லாவே வந்து அந்த கமோட்லயே வந்து ஃபிக்ஸ் ஆகிறதுனால தண்ணி பட்டா எதனா ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி சூப்பரா சீல் பண்ணி தான் வருது. ஸோ அதனால தண்ணி நீங்க வாஷ் பண்ணும்போது பட்டாலும் சரி, அதனால எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வரல. நல்ல கன்சீல்டா இருக்கிறதுனால ப்ராப்ளம்லாம் இல்ல. So far so good தான். ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நீங்க பார்த்த வரைக்கும், இந்த கான்ஸ் நான் மெயினா சொன்னது பாத்தீங்கன்னா, மெயினா பெரிய ப்ராப்ளமா வர்றது தண்ணியோட ப்ரெஷர் தான். அது இல்லைன்னா நீங்க இந்த கமோட் போறதே வேஸ்ட். சப்போஸ் இல்ல இந்த மாதிரி ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, மேபி உங்களுக்கு ப்ரெஷர் இல்லைன்னா, பொதுவா இப்ப வந்து நிறைய இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்லயே வந்து ப்ரெஷர் பம்ப் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இது வந்து ஒர்க் ஆகும். ஆனா ப்ரெஷர் 2 பார்ல இருந்து 3 பார் வரைக்கும் இல்ல அப்படின்னா இந்த கமோட் ஒர்க் ஆகாது. இது வந்து பெரும்பாலான பிளம்பர்ஸும் சொல்றது இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு சர்வீஸ் சைடு அவங்க ஜாகுவாரோட கஸ்டமர் கேர்லயுமே வந்து அது பெருசா மென்ஷன் பண்றது இல்ல அப்படிங்கறதா ட்ரூத். ஜாகுவாரோட ப்ரௌச்சர்லயே வந்து இது வந்து மென்ஷன் பண்ணல அப்படிங்கறதா ட்ரூத். ஸோ இது வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஏன்னா ஹிண்டுவேர்லயும் இதே மாடல் வந்து இருக்கு. அதுல வந்து ப்ராப்பரா மென்ஷன் பண்ணிருக்காங்க இட் நீட் 2 பார் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுல வந்து மென்ஷன் பண்ணாதது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ நீங்க வந்து கேர்ஃபுல்லா இதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க அதை போடுறதா வேணாவா அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுங்க. பட் சோஃபார் 2 yearsல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ரெஷர் கம்மியானப்போ ஒர்க் ஆகாம இருந்தது. ப்ரெஷர் கரெக்டா வந்ததும் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மெக்கானிசம் வைஸ் எந்த ப்ராப்ளமுமே இல்லை இது வரைக்கும். ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in the next video.